ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்துறது நட்புன்னு சொல்லுதுங்கய்யா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இங்கே உள்ளவங்களுக்கு கல்வி திருவிழான்னு ஒன்று நடக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தென்காசி, செங்கோட்டை, கடைநல்லூர் எல்லா ஸ்கூல்லேருந்தும் பிள்ளைங்க வருவாங்க. நானும் போனேன், என் தங்கச்சியும் போனா. 2 ரவுண்டு நடக்கும்யா, 2 ரவுண்டு நடக்கும். முதல் ரவுண்டில் நான் 2 போட்டியில் முதல் பரிசு, என் தங்கச்சி 2 போட்டியில் முதல் பரிசு வாங்கணும். 2வது ரவுண்டு மறுநாள் செங்கோட்டையில் நடக்கும்னு சொன்னாங்கய்யா. கடைநல்லூர்லேருந்து செங்கோட்டைக்கு வரணும்னா 2 பேர்த்துக்கு 50 ரூபா வேணும்யா. எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா நான் முதல் ரவுண்டில் ஜெயிச்சிட்டேன், 2வது ரவுண்டுக்கு போகணுமா, 50 ரூபா வேணுமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் பீடி சுற்றி இன்னும் எனக்கு சம்பளம் போடலை, எப்படி 50 ரூபா கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. நீ யார்ட்டையாவது வாங்கிட்டு போகணுன்னு சொன்னாங்க. நான் கேட்காத ஆள் இல்லையா. அப்போ நான் எத்தனை படித்தேன் தெரியுமா ஐயா? 12 படித்தேன். 12 படிக்கும்போது அந்த 50 ரூபாய்க்காண்டி நான் ஒவ்வொருத்தையாக கேட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் டீச்சர்கிட்ட சொன்னேன், டீச்சர் நான் வரல அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட திறமை இருந்துச்சுயா, படிப்பு இருந்துச்சு. அந்த படிப்பெல்லாம் என்னை முழு மனுஷன் நான் மாற்றலை. அப்போ என் கிளாஸில் படிக்கிற பொண்ணு சொன்னா, நான் காம்பஸ் பாக்ஸ் வாங்க வச்சிருக்கேன் 50 ரூபாயை நீ கொண்டு பேசிட்டு போன்னு சொன்னாய்யா. அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு போய் நான் பேசினேன் ஐயா. ஸ்காலர்ஷிப்பா 1500 ரூபா, எனக்கு 1500 ரூபாய், என் தங்கச்சிக்கு 1500 ரூபாயும் கொடுத்தாங்க ஐயா. அந்த மேடையில் கொண்டு போய் நிப்பாட்டினது யாரையா? என்னோட நட்பு தானே ஐயா. என்கிட்ட படிப்பு இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, ஆனால் அந்த பணத்தை கொடுத்தது நட்பு தானே ஐயா. அது மட்டும் இல்லையா, எல்லாரும் 12 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுவீங்க? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன்? மில்லுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஐயா. என் குடும்ப வறுமை காரணம். ஏன்னா மில்லுக்கு போனாதான் 3 வருஷம் கழிச்சு 50,000 கொடுப்பான், காலேஜுக்கு போனால் என்னையா கொடுப்பாங்க? 50,000 கொடுத்தாவது என் குடும்ப வறுமை தீராதான்னு நினச்சேன். அப்போ என் வீட்டு பக்கத்து என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ ஏன் கஷ்டப்படுதுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, பொட்ட பிள்ளைய படிச்ச வச்சா என்ன பிரயோஜனம் சொன்னாங்க. அதை நம்பி நானும் மில்லுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேயா. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னா, ஏன் உனக்கு பின்னால் நின்று பேசுறவங்கள பற்றி கவலைப்படுத, நீ அவங்களுக்கு முன்னாடி போய் பாரு, அவங்களுடைய திரும்பி பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க ஐயா. ஐயா, நீங்கள் உங்கள் அம்மா கர்ப்பமாக இருக்க மாதிரி யாராவது பார்த்துருக்குமா ஐயா? நான் பார்த்தேயா, 10 படிக்கும் போது பார்த்தேயா. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா குடல் இறங்கிருச்சியா. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போய் சேரணுயா. அந்த வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே தான் போகணும். எப்படி தருமாயா எங்கள் அம்மாவுக்கு குடல் இறங்குனுச்சு. இன்னைக்கு ரோட்டில் பார்க்கும் பல பேர் பீடி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பீடி குடிக்கும் போது எனக்கு யார் தெரியுமாயா ஞாபகம் வருவாங்க? எங்கள் அம்மா மட்டும்தாயா. ஏன்னா எங்கள் அம்மா பீடி சுற்றி தான் எங்கள் அம்மாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. குடல் இறங்கிறதுனால 20,000 ரூபா வேணும்னு கேட்டாங்க ஐயா. வெறும் சைக்கிளுக்கு பஞ்சர் அடிக்க எங்கள் அப்பாவால் எப்படியா 20,000 ரூபா கொடுக்க முடியும்? அப்படி இப்படி கடனா வாங்கி எங்கள் அப்பா 10,000 ரூபா வாங்கிட்டாங்க ஐயா. 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா பணத்துக்காண்டி நானும் எங்கள் அப்பாவும் போகாத இடமே இல்லையா. கடைசி உதவுனது யார் தெரியுமா ஐயா? எங்கள் அப்பா ஒரு நண்பர் வந்தார். ஏன்டா கவலைப்படுத, நான் இருக்கேன்னு சொல்லி 10,000 ரூபாயை தூக்கி கொடுத்தாரு ஐயா. இன்னைக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தானே ஐயா. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கொடுத்த பணம் என் வீட்டுக்காரிக்கு தெரியக்கூடாதுன்னு. அந்த இடத்துல திருமணம் ஒரு தடையாக தானே இருந்தது. அதையும் மீறி நட்பு தான் எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோட கூடாது நிப்பாட்டி இருக்கு. இது மட்டும் இல்லையா, நான் காலேஜில் போய் ஒரு வழியாக சேர்ந்தேன். நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுதுன்னு நினைக்காதீங்கய்யா. என் தங்கச்சியும் படித்தாயா. 10ஆப்பில் பார்த்தீங்கன்னா 444 மார்க் எடுத்தாயா. இப்போ அவள் 11th படிக்கா. போயிட்டு 1 வாரம் ஆச்சுயா. வீட்டுக்கு வந்தா, எம்மா என் பிள்ளைங்க கிளாஸில் படிக்க பிள்ளைங்கெல்லாம் நோட்டு வாங்கிட்டாங்கம்மா, எனக்கு மட்டும் இன்னும் ஏமா நோட்டு வாங்கி தரலன்னு கேட்டாயா. அந்த இடத்துல நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து அழுதம்யா. அம்மா இல்லாமல் வாழ்ந்துடலாம்யா, அப்பா கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம்யா. ஆனால் ஒரு பிள்ளைக்காண்டி அம்மாவும் அப்பாவும் ஒவ்வொரு இடத்துல வாங்குற கடனை மட்டும் எந்த பிள்ளைக்கு கடவுள் கொடுக்கவே கூடாதுயா. எனக்காண்டி எங்கள் தங்கச்சிக்காண்டி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ கஷ்டப்படுதாங்க ஐயா. எங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா 500 ரூபா வேணும்ப்பாண்ணா. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் சம்பளம் போடலை. காரணம்
எங்கள் அப்பா உஸ்லம்பட்டியில் வாட்ச்மேனாக வேலை பார்க்காங்க ஐயா. வேலை பார்க்குற இடத்துல 500 ரூபா கேட்டதுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அந்த இடத்துல வேலை எங்களை மனுஷனா பார்க்கலையா. எங்க அப்பாவோட நண்பர் தான், பொய் சொல்லலையா. எங்க அப்பாவோட நண்பர் தான் என் மக 644 மார்க் வாங்கியிருக்காளே அப்படின்னு எங்க அப்பா சொன்னதுக்கு அவர் 500 ரூபாயை தூக்கி கொடுத்தாருயா. அந்த 500 ரூபாய்க்கு நோட்டு வாங்கினது போக எங்க அப்பா கேட்டாங்க, உனக்கு என்னம்மா வேணும்னு என் தங்கச்சிட்ட கேட்டாங்கய்யா. அப்பா, என் கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளும் வாட்ச் போட்டுக்குப்பா, ஒரு வாட்ச் வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்கய்யா. எங்க அம்மா சொன்னாங்க, அதுக்கு 500 ரூபாய்க்கு வாட்ச் வாங்குற அளவுக்கு நம்ம வீட்டில் வசதி இல்லைம்மான்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டு மிச்சத்துட்டுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்கய்யா. பள்ளிக்கூடம் போகணும்னா சட்டை வேணும்யா, அந்த சட்டையை கொடுத்தது கூட நட்பு தானையா. அதனால தான் ஏன் சொல்லுதேன், ஒரு மனுஷனை முழு மனுஷனாக்குறது நட்பு தான். இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நட்பு தான்யா. என்னைய மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனையும் முழு மனுஷனா மாத்துறது நட்பு தான்யா. இந்த பெண்ணுடைய தந்தையார் வந்திருந்தால் அவரை மேடை கிடைக்கின்றேன். இந்த பெண்ணுடைய தந்தையார் பேர் முருகன், இந்த பெண்ணின் பேர் இசக்கியம்மாள். இந்த இசக்கியம்மாளையும் சரி அவருடைய சகோதரியும் படிக்க வைக்கிறதுக்கு இந்த முருகன் ஒரு சாதாரண வாட்ச்மேனாக தான் வேலை பார்க்குறாரு. சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை கண்டவர்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் இவர் கசக்கி பிடித்த காரணத்தால் இந்த இசக்கியம்மாளுக்கும் அவருடைய சகோதரியுடைய படிப்பு செலவுக்காக சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து இந்த 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. காட் பிளஸ் யூ. எந்த அப்பா அம்மாவும் எல்லாருமே வசதி வீட்டில் இருந்து, வசதி உள்ள வீட்டிலேருந்து ஒருத்தன் படிக்கிறான்னா சாதாரணம். வசதியே இல்லாத வீட்டிலேருந்து படித்து எவன் வர்றானோ அது மட்டும் தான் சரித்திரம். அப்படி ஒரு கீழ்மட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த முருகனையும் ஆவுடையம்மாளையும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் என்று சொன்னால், இதை போன்ற இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையும் தேடி எங்களால் பாராட்ட இயலாது. இப்படி இந்த பெண்களை, 2 பெண்ணையும் பெண்ணாக எண்ணாமல் தனது கண்ணாக நினைத்து வளர்க்கக்கூடிய இந்த தாய் தந்தை இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் மனதார பாராட்டுகிறது. நார்மலா பசங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி வரைக்கும் தூங்குவான், 11 மணி வரைக்கும் பல்ல விளக்குவான், 12 மணிக்கு முக்கோரமாக நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த காதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்த மறுநாளே பிள்ளை 8 மணிக்கு வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு, 5 மணிக்கெல்லாம் அலாரத்தை வச்சு அலாரம் அடிக்கலையான்னு 5 முறை வந்து செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதை அடிக்கும்போது அணைச்சிட்டு அப்புறம் வலுவலுன்னு சேவிங் பண்ணி பல்ல விலகி ஷார்ப்பாக 7:30க்கு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பான் பாருங்க. ஒன்று 8 மணிக்கு தான் வரும். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனாம நிற்கான், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு பையன் நிற்க வைக்கிறீங்களாம்மா? காதல் வளருதியா, வளர்த்துக்கிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்டு போய் நிற்பான் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல பஞ்சுவாலிட்டி கற்றுக் கொடுக்குறது எது? காதல் தான். அதான் சொல்கிறேன், ஒரு மனுஷனை முழுமையாக்குறது காதல் தான். மறுநாள் அதே டயத்துக்கு அந்த போய் பையன் நிற்பான். அங்கே உள்ள 4 பெருசு சொல்லும், வந்துட்டு நாய் சொல்லு விடுறதுக்குன்ட்டு. இவர் டெய்லி அந்த பொண்ணை பார்க்காரு, போட்டிக்கு ஆள் வந்துட்டானா, அதனால் சொல்லுவார் வந்துட்டு நாயின்ட்டு. சரி, இதையெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான்யா. சகிப்புத்தன்மை, யார் என்ன சொன்னாலும் சரி. அற்புதம். ஏன்னா ஒரு மனுஷன் மட்டும் காதலை மட்டும் இதயத்தில் வாங்கிட்டான்னா அடுத்தவன் திட்டதெல்லாம் காதலை வாங்கிக்கவே மாட்டாங்க. அதான காதல். அடுத்தவன் திட்டுறது மட்டும் இல்லை, காதலி திட்டுறது வாங்கிக்க மாட்டான். அந்த பிள்ளை சுமார் அட்டை ஃபிகராக இருக்கும். நல்லா கேட்டுக்குவாங்க, நினப்பு ஐஸ்வர்யா ராய்க்கு தங்கச்சின்னு அந்த பையன் லைட்டாக பார்ப்பான். இவன் சீத்து போட பொறுக்கி அப்படின்னு சொல்லும். அப்போ கூட பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், என் காதலிக்கு எச்சி அதிகமாக இருக்குடா பிள்ளை, அதனால துப்பிட்டு போகுது, தொடச்சி போட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு கடமை உணர்ச்சி யார் சொல்லித்தருது? காதல் தான். அதான் காதல் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்கும், வேற எதுவுமே முழுமையாக்காது. அதாவது எச்சி துப்புனா கூட அதை வாங்கிக்கணுன்ற அது தாயா காதல்ங்கிறேன். வீட்டில் இந்த பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, விளங்காத பையல, உருப்படாத பையல, வெக்கங்கட்ட பையல, எனக்குன்னு வந்து பிறந்தைய அப்படி சொல்லி மானங்கட்ட கேள்வி கேட்பாங்க அந்த பையனை. ஸ்கூலுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, முட்டை மார்க்கு, மூதேவி ஏன் கடுத்தா இருக்க வந்து உட்காந்துருக்குன்னு வாத்தியாரும் திட்டுவார். இப்படி எல்லா இடத்துலையும் திட்ட வாங்கிட்டு ஒரு பையன் உட்காந்துருப்பான். ஆனால் இந்த காதலிக்கிற பிள்ளை மட்டும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரு பார்வை
இப்படி பார்த்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்வைக்கு முட்டை மார்க் எடுத்து எடுப்பான் பாருங்க 80. அந்த முன்னேற்றத்தை தரது எது? காதல் தான். அதனால தான் ஏன் சொல்கிறேன், காதல் தான் ஒரு மனுஷனை முன்னேற்றும். ஒரு பிள்ளைய லவ் பண்ண போகிறது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு அஜித்தை பிடிக்கும், சூர்யாவை பிடிக்கும், ஆர்யாவை பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். லவ் பண்ணுற பையனை பிடிக்காது. அதை பிடிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அத்தனை பேர் படத்தையும் உட்காந்து பார்த்து எல்லா ஸ்டைலையும் வாங்கிட்டு வந்து அப்படி தலையை எடுத்து விடணும். ரஜினி மாதிரி, இப்படி ஷேர்ட் எடுத்துக்கிட்டா விஜய் மாதிரி, இப்படி ஒவ்வொரு போஸாக கொடுத்து அந்த பொண்ணை காதலிக்க வைப்பாங்க. அந்த நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த கலை திறனை ஊன்று வைக்கிறது யார் தெரியுமா? வெளியே ஊற்று நீராக பொங்க வைக்கிறது எது தெரியுமா? காதல் தான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு மனுஷனை முழுமையாக்குறது காதல் மட்டும்தான். இந்த காதலிக்கிற போயெல்லாம் தண்ணி அடிக்கி டாஸ்மார்க்கில் உட்காந்து தாடி விளக்கப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. போய் காதலிக்கிற பசங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கில் உட்காந்தாலும் கவிதையாக கொட்டும் அந்த காதலியோட நினைவு. அங்கே அவர் வெறும் குடிகார ஆகலை, ஒரு கவிஞன் ஆகிறான். இன்னைக்கு பல கவிஞர்கள் பின்னாடி இருக்கிறது காதல் தான். ஒரு நிமிஷம், காதல் ஒரு கவிஞனை உருவாக்கலாம், ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குமாங்க. என்னமோ டாஸ்மார்க்கில் போய் உட்காந்து கவிதை எழுதுனா அவன் மனுஷனா? டாஸ்மார்க்கில் போனால் நல்ல மனுஷனாங்க? கவிஞனால இல்லை அந்த அம்மா சொல்லுதுன்றதுன்னு காதலிக்கிறோம் அத்தனை பேருமே டாஸ்மார்க் கடைக்கு போய்டுறேன்னு சொல்லாதீங்க. அந்த மதுவில் கிடைக்கும் போதையை விட, மதுவை விட அதிக போதை காதலியின் நினைப்பில் இருக்கிறது என்று நினைப்பவன் தான் கவிஞன். போதை என்பது மதுரசத்தில் இருக்கிறது என்று நினைத்தால் அவன் கவிஞன். நீங்கள் கணக்கு போட்டுக்காதீங்க. காதல் வந்து நல்ல மனிதன் உருவாக்கவே இல்லையன்னு நீங்கள் கேட்டக்கூடாது. பல நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. ஒருவேளை அப்படி காதல் உருவாக்கிய நல்ல மனிதர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை இந்த கன்னி பெண்ணுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ பேசினார்ல, இவர் பொண்டாட்டிட்ட மிதி வாங்கினார்னு வச்சுக்கோங்களேன், போகிற ஒரே இடம் டாஸ்மார்க் தான். போய் இவர் நல்ல மப்பை ஏற்றுக்கிட்டு இவர் படுத்துருவார். அடுத்து பொண்டாட்டி வந்து மீச்சு தள்ளிட்டு போகும். ஆனால் எங்கள் காதல் எப்படி தெரியுமா? ஐயா ஒரு நிமிஷம், என் பொண்டாட்டிட்ட அடி வாங்கி ஏமாந்து போய் இங்கே வந்து இருக்கேன். ஐயா தான் அடி வாங்கி ஏமாந்தே. சரி ரைட்டு, நல்லா கதையை கேட்டுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த காதலில் தண்ணி அடிக்கும் போதும் அந்த காதல் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த காதலோட நினைவுகள் அந்த வாழ்க்கையை வாழ சொல்லி கொடுக்கும். ஒரு மனுஷனை முழுமையாக்குறது காதல் மட்டும்தான். வரதட்சணை கொடுமை இன்னைக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அதை கூட இல்லைன்னு ஆக்குறது காதல் மட்டும்தான். பொண்ணை மட்டும்தான்யா பார்க்கும், உங்கள் பொன் நகைகளை பார்க்காதியா காதல். அதனால தான் சொல்கிற, ஒரு மனுஷன் முழுமையாகணும்னா காதலிச்சு பாருங்க, காதல் தான் முழுமையாக்கும். இந்த காலத்தில் நான் பொண்ணு பார்க்க போனால் நான் நகை வேண்டான்னு சொன்னால் அதுக்குன்னே போட்டு விடுறதுக்குன்னு ஒரு சில கிளவி வீட்டில் இருக்கும். மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ, நல்லா இருந்தும் வரதட்சணை வேண்டாங்கன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நானே மாறணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்ன மாற விடுறது இல்லையா? நல்ல கருத்து. அண்ணனை மாறி ஒரு 10 பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம். எங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்கியாச்சு. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மெயினாக இருக்கிறது காதல் தான். உருவாக்குறது யாரு? காதல் தான். காதலிச்சுட்டு வரவெல்லாம் சொல்லுவான் நகை வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறது காதலில் மட்டும்தான். அதனால தானே சொல்கிறேன், காதலிச்சு பாருங்க ஐயா, உங்கள் வாழ்க்கை டாப்பில் போயிடும். காதல் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்கும்னு சொல்கிறேன்.